போர்க்களத்தில் நிற்கும் படைவீரன் கையில ஏந்தி இருக்கும் ஆயுதம் திடீரென பழுதுபட்டால் எப்படி இருக்கும்? அப்படி ஒரு நிலைதான் 2020 டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் மனு பாக்கருக்கு ஏற்பட்டு இருந்தது. திடீர்னு துப்பாக்கி கோளாறு ஏற்பட்டு அதை சரி செய்யறதுக்கே மனு சில நிமிடங்களை எடுத்துக்கிட்டாங்க. 6 நிமிடங்கள் அதிலேயே விரயமாயிடுச்சு. விளைவு 10 மீட்டர் ஏர் பிஸ்டலின் முதல் சுற்றிலேயே மனு எலிமினேட் ஆயிட்டாங்க. போதாக்குறைக்கு அவருடைய பயிற்சியாளரான ஜஸ்பால் ராணாவுக்கும் அவருக்கும் இடையே கருத்து மோதல் வேற இருந்துச்சு. அதனால் கலந்து கொண்ட இன்னும் 2 போட்டிகளிலும் கூட அவரால் சிறப்பாகவே ஆட முடியல. அதுவே ரொம்பவே ஏமாற்றமாகவே இருந்துச்சு. மனு பாக்கர் மீது அப்போது மிகுந்த எதிர்பார்ப்பும் நம்பிக்கையும் இருந்துச்சு. ஏனெனில் அந்த ஒலிம்பிக்ஸுக்கு முன்பு மனு சுட்டதெல்லாம் வெற்றி மட்டுமே. மூச்சை இழுத்து விட்டு ஸ்டண்ட் எடுத்து இடது கையை பேண்ட் பாக்கெட்டுக்குள் விட்டு வலது கையை மேலிருந்து நிதானமாக இறக்கி டார்கெட்டை லாக் செய்யும் போது ஆள் அரவமற்ற அடர்ந்த காட்டில் சலனமற்ற கிடக்கும் நதிக்கு நிகரான அமைதியையும் நிதானத்தையுமே அவரிடம் காண முடிந்தது. சீறி பாயும் தோட்டாவிற்கான மூலதனம் இந்த நிதானம்தான். 16 வயசுல ஜென் நிலையில இப்படி ஒரு வீராங்கனை கேரளாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான போட்டியில முந்தைய ரெக்கார்டுகளை எல்லாம் உடைத்து 9 தங்கங்களை வென்றபோது மொத்த தேசமும் மிரண்டு போனது. ஹரியானாவின் ஜாசர் பகுதியில பிறந்த மனு முதலில் தேர்ந்தெடுத்தது துப்பாக்கி சுடுதலை அல்ல. கிரிக்கெட் தொடங்கி நீச்சல், கராத்தே, பாக்ஸிங் என பலதரப்பட்ட விளையாட்டுகளில் பயிற்சி பெற்றிருக்கிறார். எல்லா தோட்டாக்களும் எல்லா துப்பாக்கிகளுக்கும் செட் ஆகி விடாதே. அந்தந்த துப்பாக்கிகளுக்கு ஏற்ற பிரத்யேகமான தோட்டாக்கள் மட்டும்தானே அவற்றுக்கு செட் ஆகும். அப்படிதான் மனு எத்தனையோ விளையாட்டுகள்ல ஆர்வம் காட்டினாலும் அவருக்கு கச்சிதமான செட்டானது என்னவோ துப்பாக்கி சுடுதல் தான். இளையோருக்கான ஒலிம்பிக்கில் தங்கம், ஆசிய சாம்பியன்ஷிப்பில் தங்கம், காமன்வெல்த் போட்டியில் தங்கம் என இவரின் தோட்டாக்கள் குறிவைத்தது தங்கத்தை மட்டும்தான். பெரிய தோட்டாக்களில் இதுவரை 14 தங்கங்களை வென்றிருக்கும் மனு 4 வெள்ளியை வென்றிருக்கிறார். ஒரு வெண்கலம் கூட அவரது பதக்க பட்டியலில் இல்லை. மனு பாக்கரின் திறமைக்கு சாட்சி இதுதான். 99% தங்கம் வென்று விடுவார். மிஸ் ஆனால் வெள்ளி உறுதி. இதனால் தான் டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் அவர் மீது அத்தனை எதிர்பார்ப்பு. ஆனால் அத்தனையும் பொய்த்து போனது. மனு பாக்கர் என்றில்லை. டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் இந்தியா சார்பில் பங்கு கொண்ட துப்பாக்கிச் சுடுதல் முகமே மொத்தமாக கோட்டை விட்டது. டோக்கியோ ஒலிம்பிக்ஸுக்கு பிறகு நான் கடும் அதிருப்திக்குள்ளாகி இருந்தேன். அதிலிருந்து மீண்டு வர நிறைய காலம் பிடித்தது என மனு பாக்கர் வெண்கலம் வென்றுவிட்டு பேசியிருக்கிறார். அந்த டோக்கியோ ஒலிம்பிக்ஸில் சோகத்திற்கு பிறகு மனு கடும் உளைச்சலுக்கு உள்ளாகி இருந்தார். துப்பாக்கி சுடுதலை விட்டுவிட்டு முழுமையாக படிப்பில் கவனம் செலுத்தலாம் எனும் முடிவையெல்லாம் எடுத்திருக்கிறார். ஆனால் காலம் எல்லாவற்றையும் மாற்றியது. காற்றை கிழித்து பழகிய தோட்டாக்கள் வெற்று பெட்டிக்குள் எப்படி அடங்கியிருக்கும்? நடந்ததையெல்லாம் நினைத்து கொண்டிருந்தால் இப்படியேதான் இருக்க வேண்டும். இனி என்ன என்பதை பற்றி யோசிக்க நினைக்கிறார். கடந்த முறை பெரும் ஏமாற்றமே மிஞ்சியதால் இந்த முறை அவர் மீது அவ்வளவாக எதிர்பார்ப்பு இல்லை. அதுவே அவருக்கு ஒரு சௌகரியத்தையும் நிதானத்தையும் கொடுத்தது என்றே சொல்லலாம். இறுதிப் போட்டியில் துப்பாக்கியை கையில் ஏந்திய தருணத்திலிருந்து எந்த உணர்வையும் அவர் வெளிக்காட்டவில்லை. வெண்கல பதக்கம் உறுதியான பிறகே அவர் முகத்தில் உணர்ச்சிகளை வெளிப்பட்டது. எதையும் பற்றி யோசிக்காதே, காரியத்தில் மட்டும் கவனமாக இரு, முடிவுகளை பற்றி கவலை கொள்ளாதே என்பதை மட்டும்தான் மனதில் நிறுத்தி கொண்டேன். வெற்றிக்கு பிறகு பேசியிருக்கிறார். முதல் தோல்வியோடு முடங்கி விடாமல் தொடர்ந்து முயன்றதால் மட்டுமே 22 வயதில் இந்தியாவுக்காக ஒலிம்பிக்ஸில் துப்பாக்கிச் சுடுதலில் முதல் பதக்கத்தை வென்று கொடுத்த வீராங்கனை எனும் பெருமையை பெற்றார். இந்த முறை வெண்கலம் வென்றிருக்கிறேன். வருங்காலத்தில் இன்னும் சிறப்பாக செயல்பட்டு நிறைய வெல்வேன் என ஆனந்த கண்ணீரோடு கூறியிருக்கிறார் மனு பாக்கர். நிச்சயம் சாதிப்பார்.